1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் தொடர்பான சுவையான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அதில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ரிஷப ராசிக்கு லாபசனி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, மேஷ ராசிக்கு விரய சனி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது குறித்து மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நீங்கள் ஏற்கனவே அந்த லாபசனி பற்றிலாம் சொன்னீங்க, விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய அளவில் மக்களுக்கு சொன்னீங்க. இப்போ மேஷ ராசிக்கு இந்த விரய சனி அப்படின்றது எப்படி இருக்கும் சார்? சொல்லும் போதே சொன்னீங்கல்ல, விரய சனி அப்படின்னு சொல்லியிருக்கீங்கல்ல. விரயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 12ஆம் இடத்துக்கு நம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு சனி வரும்போது விரய சனி, நம்ம ராசிக்கே வரும்போது ஜென்ம சனி, 2ஆம் இடத்துக்கு வரும்போது பாத சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். அப்போ இந்த 3 சனிகளுமே இந்த 7.5 வருஷம் சேர்ந்தது 7.5 சனி. 7.5 சனியோட தொடக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த விரய சனியோட தொடங்கும். விரய சனியோட தொடங்கும் போது என்ன பண்ணுவாங்க, அப்போ வந்து நிறைய விரயங்கள்ங்கிறது செலவுகளும் இழப்புகளையும் தான் நம்ம விரயம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த விரயங்களை சுப விரயமாக மாற்றிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டாக்டருக்கு வந்து நம்ம நோய்க்கு செலவு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து சுப விரயமா இல்லை. ஏதோ ஒன்றுக்கு நம்ம வந்து பெனால்ட்டி கட்டுறோமா, அது வந்து சுப விரயமா இல்லை. யாருக்கோ ஒருத்தங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சோம்னா சுப விரயம், ஒரு வீடு வாங்கினோம்னா சுப விரயம், ஒரு வாகனம் வாங்கினோம்னா சுப விரயம், நகை வாங்கினா கூட அது ஒரு சுப விரயம் தான். அப்போ இந்த விரயங்களை வந்து சுப விரயங்களாக மாற்றிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு அந்த போராட்டம் இருக்காது. ரெண்டாவது, 7.5 சனியை பற்றி பெரிய கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாருமே சொல்கிறாங்க 7.5 சனி 7.5 சனின்னு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த கண்ட சனியை மாதிரி ரொம்ப கொடுமை பண்ணுற சனி வந்து உலகத்தில் எதுவுமே கிடையாது. 7.5 சனியை பயமுறுத்தி நாம் அதில் தெளிவாயிட்டோம். ஏன்னா 7.5 சனின்னா இதுதான் நடக்குங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டோம்ல. அது வந்து பெரிய அளவுக்கு துன்பத்தை கொடுக்கறது இல்லை. என்னன்னா, உங்களை நீங்களே உணர்ந்துக்க, அதாவது வாழ்க்கையில் நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. என்னதான் சொன்னால் கூட கேட்போமா, நமக்குன்னு ஒரு அனுபவம் வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கும் போது தான் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரெண்டாவது, என்னதான் தெளிவாக இருந்தாலும் சில நேரங்களில் போக வேண்டியது போய் தான் ஆகும், வர வேண்டியது வரது தான் ஆகுங்கிறத முடிவு பண்ணுறோம் இல்லையா. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் செக்கப். உடம்புல எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு பார்த்து அங்கங்கெல்லாம் கிளியர் பண்ணி எடுக்கிறது தான் கிட்டத்தட்ட அந்த 7.5 சனி அப்படிங்கிறாங்க. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த விரய சனிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரயம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் விரயம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். 12ஆம் இடங்களில் முதல்ல தூக்கத்தை தான் கையை வைக்கும். இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு பயமுறுத்துறோம்ல. 4-5 யூடியூப்பை தொடர்ந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக இதுலேயே வந்து இப்போவே ஆரம்பிச்சிருக்கும். மார்ச் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 7.5 சனி அவங்களுக்கு இப்போயே ஆரம்பிக்கிற அளவுக்கு பயமுறுத்தி விட்டுருப்பாங்க. மனக்குழப்பங்களை வந்துடும். எடுத்தது என்ன பண்ண போகிறோம், ஏதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு வயது இருக்குமா. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 30 வயசில் ஆரம்பிக்கும், சில பேருக்கு 20 வயசில் ஆரம்பிக்கும், சில பேர் 40-45 வயசில் ஆரம்பிக்கும். எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிக்கல் வரும். பட் அதை கடந்து வரும்போது அவங்களுக்கு பிரச்சனையிலேருந்து அவங்க விடுபட்டுடுவாங்க. என்னென்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில இடங்களில் இப்போ ஒரு கிட்டத்தட்ட 15 வருஷம் படிச்சிங்கன்னா +2க்கு வர போகிறீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 3 வருஷம் படித்தா டிகிரி, 4 வருஷம் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் மாதிரி டிகிரி. இப்போ MBBS படிச்சிங்கன்னா அதுவே ஒரு 5 வருஷம் ஆகிடும். இப்போ இத்தனை வருஷம் நம்ம லைஃப்பில் வந்து படிப்புக்காக செலவு பண்ணுறோம்ல. வாழ்க்கையை உணர்றதுக்காக நீங்கள் ஒரு 7.5 வருஷம் செலவு பண்ணணும். அந்த 7.5 வருஷங்கிறத விட குறிப்பாக ஒரு 2.5 வருஷத்தை நீங்கள் செலவு பண்ணணுங்கிறது தான் இந்த சனி. என்னதான் இருந்தால் கூட கடைசி வரைக்கும் மனிதன் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு பாடத்தை கற்றுக்கிறான, இதை உணர்ந்துக்கிறதுக்காக இந்த சனி. இந்த சனி முதல் ரவுண்டாக, 2வது ரவுண்டா, 3வது ரவுண்டாங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். எப்படி இருந்தாலும் 7.5 சனிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும். அந்த மாற்றம் வந்து உங்களுக்கு எப்படின்னா, காயத்துக்கு மருந்து போடுற மாதிரி இருக்காது, காயம் ஏற்படுத்தி அதுக்கப்புறம் மருந்து போடுற மாதிரி இருக்கும். காயம் ஆறிடும், உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்து போயிடும். அதனால் இந்த விரய சனியை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்கள் சுப விரயங்களாக மாற்றிக்கிறதுக்கு முடிவு பண்ணிக்கணும். இதுதான் முதல் பாயிண்ட்டு. இப்போ வருவோம். இப்போ விரயம்னா 12ஆம் இடத்துல சனி உட்காரதுனால 12ஆம் இடம் என்னென்னத்தை குறிக்கும். சனி வந்து ஒரு இடத்துல உட்காந்தா, ஒரு இடத்துல இருந்தால் அந்த இடத்த டிஸ்டர்ப் பண்ணும், பார்வை செய்யக்கூடிய இடத்தையும் டிஸ்டர்ப் பண்ணுங்கிறத பார்த்தோம் இல்லையா. அப்போ அந்த வகையில் 12ஆம் இடத்துல உட்காரும்போது அடிக்கடி இந்த வெளிநாடு அங்கங்கே போகணும் வரணுங்கிற, வெளியூர்லாம் போகணும் வரணும்னு நினச்சி திட்டமிடுறாங்கல்ல, இதை வந்து லாக் பண்ணும். ஏற்கனவே அந்த மாதிரி திட்டமிட்டு லாக் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி விட்டுடும். ஏன்னா சில நேரங்களில் சனியே சில நேரங்களில் ராகுக்கு இது மாதிரி வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அது மாதிரி தடைகள் இருந்ததுன்னா அதை உடச்சி கொடுக்கும். அப்போ வந்து முன்பின் அறிமுகம் இல்லாத ஊர்களுக்கு போகிறாங்கல்ல. இப்போ ஒரு வெளிநாட்டுக்கு போகிறோன்னா நமக்கு அந்த ஊரில் எல்லாமே திருமண இடம்லாம் நம்ம தமிழ் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க, அங்கே வேறு மொழி பேசுவாங்க. ரெண்டாவது, நம்மக்கிட்ட அவங்க எந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னே தெரியாது. அப்போ முற்றிலும் புதிய சூழலுக்கு போகிறாங்கல்ல,
புது நியூ அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி புது மனிதர்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு போனோம்னா ஐயோ நம்ம எல்லாரையும் விட்டு தனிமையாக வந்திருக்கோமோ, நம்ம கூட பேசுறதுக்கு கூட ஆள் இல்லைன்னு ஒரு தவிப்பு வருதுல்ல, அந்த தவிப்பு வந்து விரய சனிக்கு பரிகாரமாக அமைஞ்சிடும். இது 12ஆம் இடம். 12ஆம் இடம்ங்கிறது வெளிநாடு, மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறுதல் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அவுட் பேஷண்ட் கிடையாது, இன்பேஷண்ட்னா பெட் சார்ஜும் சேர்த்து கொடுக்கணும், வாடகையும் சேர்த்து கொடுக்கணும். அப்போ வந்து உடம்பு பாதிக்கப்படனா கொஞ்சம் தீவிரமாக பாதிக்கப்படும். இதுக்கெல்லாம் விடுதலை இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது. இதெல்லாத்தையும் கொடுத்து உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டு போகிறது தான் இந்த விரய சனி. ஸோ அதை வந்து பார்த்துக்கணும். அடுத்தது இந்த சனி வந்து 3ஆம் பார்வையாக ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குது. ராசிக்கு 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம், தனம், வாக்கு, கண்ணு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ குடும்பம் அப்படிங்கிறது 2வது வந்து நேரடி வருவாயை குறிக்கிறதும் இந்த 2ஆம் இடம் தான். இந்த 2ஆம் இடத்துக்கு சனி வரும்போது என்ன பண்ணும், குடும்பத்தில் ஏதாவது ஒரு குழப்பத்தை கிரியேட் பண்ணுமோ பண்ணாதா. அப்போ ஏதாவது ஒரு பெரிய செலவை கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த செலவுக்கு எப்படி நம்ம மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுதுங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும். அடுத்து குடும்பத்தில் சில குழந்தைகள் இருக்கும் இல்லையா, குழந்தைகளை படிக்கிறதுக்கு நம்ம சில நேரங்களில் செலவு கடன் வாங்கி தான் நிறைய இடங்களில் ஃபீஸ் கட்ட மாதிரி இருக்கும். எல்லாருமே நினச்ச இடத்துலலாம் போயெல்லாம் வாங்கிலாம் கட்டிட முடியாது. ஸோ அந்த மாதிரி இடங்கள் சில விஷயங்கள், சில பேருக்கு டெலிவரி ஆகும்போது கூட பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த செலவை விட கொஞ்சம் கூடுதலாகும். குடும்பத்தில் ஒரு தொடர்ந்து ஒரு பண தேவை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த பண தேவைகளுக்கு மத்தியில் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நடக்கிறது வந்து 7.5 சனி. சனி வந்து 3ஆம் பார்வையை நம்ம குடும்பஸ்தானத்தை பார்க்குது. அதனால் வந்து குடும்பத்தில் சில வார்த்தைகள் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். வார்த்தைகளை பேசும்போது நீங்கள் வார்த்தைகளை அடங்கியிருந்தீங்கன்னா பேசாமல் இருந்துருவாங்க. நம்ம வந்து உண்மையிலே நம்ம பக்கம் நியாயம் இருந்தால் கூட சில நேரத்தில் சொல்லாமல் இருக்கணும். குடும்பத்தில் வெளியில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. சொல்லாமல் இருக்கும்போது என்னன்னா ஒருத்தருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டும்பாங்கள்ல, ரொம்ப ஆவேசமான ஆர்கியூமெண்ட் வந்து சில நேரங்களில் ஒற்றுமையை குறைக்கும். அதனால் அதை பார்த்துக்கணும். ஏற்கனவே வருவாய் இல்லாமல் யாராவது மேஷராசிக்காரர்கள் தவிச்சு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரூட்டில் புதிய ரூட்டையும் கொடுத்துட்டு போயிடும். இதை ரொம்ப தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கு. இது 2ஆச்சுங்களா. அடுத்தது சனியோட பார்வை ராசிக்கு 6ஆம் இடம் கண்ணியில் விழுது. 6ஆம் இடம்ங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கடனை குறிக்கிறது, எதிரியை குறிக்கிறது, நோயை குறிக்கிறது. அப்போ அந்த இடத்துல போய் இந்த சனி பார்த்துதுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 12ஆம் இடம்ங்கிறதுனால சேமிப்பு கரையும், இன்னொரு பக்கம் கடன் அடைப்படும். அப்படியும் எடுக்கலாம்ல. இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கியிருந்தாங்கன்னா 10 வருஷம் 20 வருஷம் எடுக்கிறாங்கன்னா திடீர்னு ஏதாவது ஒரு மொத்தமாக ஒரு அமௌண்ட் வந்துச்சுன்னா இதை அப்படியே கொண்டு போய் அங்கே கட்டினாங்கன்னா அந்த கடன் அடையும்ல. அப்போ கடன்கள் அடைப்படும். இன்னொரு பக்கம் வந்து இந்த நோயை குறிக்கிறது, நோய் அந்த 6ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது பார்க்குற இடத்த டிஸ்டர்ப் பண்ணணும்னு தானே சொல்லுவோம். அப்போ அது என்ன பண்ணும், நோயை டிஸ்டர்ப் பண்ணி வச்சுன்னா நோய் வராதில்ல, குணமாயிடும் இல்லையா. அப்போ ஏதாவது நினச்சி நம்ம எதையாவது நினச்சி பயந்துட்டு இருந்தோம்னா அந்த எதிரிகள் நம்மளை அப்படி கொஞ்சம் மிரட்டி பார்க்குறது, போட்டியாளர்களும் எடுக்கலாம் அந்த இடத்துல. அப்போ 6ஆம் இடத்தை சனி பார்வை செய்யும்போது இந்த கடன், நோய், எதிரிகள் இதுலேருந்தெல்லாம் வந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு வகையில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். குடும்ப வழக்குகளாக இருக்கலாம், இல்லை நீண்ட நாள் வழக்கு போயிட்டுருக்கலாம். இந்த வழக்குகள்லாம் பார்த்திங்கன்னா முடிவுக்கு வரும். இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த சனியோட பார்வை ராசிக்கு 9ஆம் இடத்துல விழுது. 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோமா. பாக்கியஸ்தானம் ஒருத்தவங்களுக்கு நல்லா இருந்தால் தான் 3 வேளை ஒழுங்காக சோறாவது கிடைக்கும். என்னதான் வசதி இருந்தாலும் வேலைக்கு சாப்பிட முடியாமல் தவிக்கிறவங்க எத்தனை வேலை எங்கேயாவது மாட்டிப்பாங்க. பில்லு போட்டுக்கிட்டே உட்காந்துருப்பாங்க, ஃபோன் கால் அட்டன் பண்ணிட்டே உட்காந்துருப்பாங்க, சாப்பிட முடியாது. அவங்களுக்கு கார் ஓட்டுற டிரைவர் கரெக்டாக 3 வேளையும் சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பார். அப்போ பாக்கியஸ்தானம் கெட்டு போகுதுன்னா என்ன நடக்கும்னா, வேலையில் வந்து தீவிரமாக அவங்க ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க. வேலை தவறி சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கும் ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த பூர்வீக சொத்துக்கள் வழியாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா, தந்தையோட சொத்து இல்லை தாத்தாவோட சொத்து இதெல்லாம் வராமல் இருந்ததுன்னா அந்த சொத்துக்கள் வந்து இப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வந்து சிக்கலாக இருக்கிற விஷயங்கள்லாம் ஒரு நல்ல மாதிரி முடிவை கொடுத்துரும். அடுத்தது 9ஆம் இடம்ங்கிறது தந்தை இல்லையா, தந்தையோட ஒரு இணக்கமான உறவு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தந்தை கூட வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வாக்குவாதங்களோ விரிசல்களோ இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. அதனால் என்ன பண்ணணும்னா, தந்தைக்கு வந்து மருத்துவ செலவுகள்லாம் கூட வரும். அதெல்லாம் வந்து கஷ்டப்படாமல் ஐயோ காசு செலவாகுதே இப்படியெல்லாம் நினைக்காம அவங்களுக்கு செலவு பண்ணிங்கன்னா இதுவே உங்களுக்கு ஒரு பரிகாரம். அப்போ தந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா மருத்துவ செலவு பண்ணுங்கள். தந்தையே இல்லை சார் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் தந்தை வயதில் வயதானவர்கள் இருப்பாங்க இல்லையா. சில பேர் பார்க்கும்போது நம்ம அப்பா மாதிரி இருக்கும், அம்மா மாதிரி இருக்கும், தாத்தா மாதிரி இருக்கும் இல்லையா. அல்லது அப்பா இருந்தாருன்னா இத்தனை வயதில் இருப்பார், அப்பா இருக்கும்போது இந்த தோற்றத்தில் இருந்தார் அப்படின்னு சில முதியோர்களை பார்க்குறோம்ல. அந்த மாதிரி இல்லாதவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யும்போது இது வந்து ஒரு வகையில் பரிகாரமாக அமையும். ஸோ விரய சனியை கண்டு பெரிய அளவுக்கு பயப்பட வேணாம். ஒரு பக்கம் காசு விரயமாகிட்டு இருந்தால் கூட இன்னொரு பக்கம் கடன் அடைபட்டுக்கிட்டு இருக்குங்கிறத இதுதான் இந்த மேஷ ராசிக்கு நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான ரகசியம். அடுத்தது நம்ம ஏற்கனவே சொன்னது தான், அவங்க எந்த ராசியாக வேணாலும் வந்துட்டு போகிறாங்க. பங்குனி மாதத்தில் பிறந்தாங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் மீனத்தில் இருக்கும், சனி கிராஸ் பண்ணும். அடுத்தது
அதாவது வைகாசி மாதம் பிறந்தாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் ரிஷபத்தில் சூரியன் இருக்கும். அப்போ சனியோட கோச்சார சனியோட 3ஆம் பார்வை அது மேலே விழும். அதுக்கடுத்தது புரட்டாசி மாதத்தில் பிறந்தாங்கன்னா கன்னியில் சூரியன் இருக்கும். மீனத்துலேருந்து சனியோட 7ஆம் பார்வை கன்னிக்கு கிடைக்கும். மார்கழி மாதத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மீனத்தில் இருக்கக்கூடிய சனி 10ஆம் பார்வையாக தனுசை பார்க்கறனால அப்போ வந்து சூரியன் வந்து இந்த 4 ராசிகள் இருந்ததுன்னா, சூரியன் வந்து ஒரு ஜாதகத்தில் சூரியன் மீன ராசியில் இருந்தாலும், ரிஷப ராசியில் இருந்தாலும், கன்னி ராசியில் இருந்தாலும், தனுசு ராசியில் இருந்தாலும், நீங்கள் எந்த ராசியாக வேணாலும் இருக்கலாம். அந்தந்த மாதம் பிறந்தீங்கன்னா அங்கங்கே சூரியன் வந்துருக்கும்ல, அதுக்கு எல்லாமே சனியோட ஆதிக்கம் இப்போ இருக்குது. ஒன்று சனியோட சேரும் அல்லது சனியோட பார்வைக்கு உட்படும். அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு ஏற்கனவே ரிஷபராசிக்கு என்னென்ன பரிகாரம் சொன்னனோ, எந்தெந்த இடங்களில் எங்கெந்த சிவன் கோயில் என்னென்ன சரபேஸ்வரர் வந்து நம்ம வழிபடணும்னு சொன்னோமோ அந்த இடங்களில் போய் நீங்களும் வழிபடலாம். இது வந்து அந்தந்த மாதங்களுக்கு பொதுவான வழிபாட்டு முறைகள் தான். இந்த ராசிங்கிறது கணக்கு கிடையாது. இப்போ மேஷ ராசிக்கு இந்த விரய சனி எப்படி இருக்கும், என்ன பரிகாரம் அப்படின்றத பற்றிலாம் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. மிக்க நன்றிம்மா. மேஷ ராசிக்கு விரய சனி எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் அப்படின்றத பற்றிலாம் இந்த நிகழ்ச்சியில் தெளிவாக பார்த்தோம். இதே போல் மற்ற ராசிகளுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கும், என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படின்றத அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.